Praise the Lord. Praise the Lord. மறைப்பொருள் ஆசிரியர் ரெவரண்ட் டாக்டர் கே எம் ஸ்டீபன். தலைப்புச் செய்தி: அறிக்கைசு சாம அதர்வன வேதத்திலிருந்து நான் கண்ட உண்மையான கடவுளை பற்றி உங்கள் மத்தியிலே ஒரு 3 நிமிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, 1967 நான் என்ன செய்தேன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவன். உடனே அவர்கள் என்ன சொன்னார்களா, மக்கள் எல்லாம் அமெரிக்கா கடவுளை போயிட்டு கோமனை கட்டினா அமெரிக்கா கடவுளை போயிட்டு வணங்குறியாடா, இந்தியாவில் இல்லாத கடவுளா என்று அவர்கள் சொன்னார்கள். என் மனதில் அப்படியே பதிஞ்சு போச்சு. 1970 வருஷத்தில் என்ன செய்தேன் என்று கேட்டால், உண்மையான கடவுளை கண்டு அறிவதற்காக சுமார் 10 வருடங்களாக 7 வகையான மதங்களை பற்றி ஆராய்ந்தேன். முதல்ல குரானை பற்றி 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்து குரானை வாங்கி நான் படித்தேன். அதன் பிறகு எல்லா மதங்களை பற்றி நான் சுமார் 7லேருந்து 10 வருடங்களாக கன்னிமரா நூலகத்தில், எக்மோரில் இருக்க கன்னிமரா நூலகத்தில் நான் அங்கே 10 வருஷம் அங்கே இருந்ததுனால அங்கே அந்த இடத்துல நான் போயிட்டு படிப்பேன். அது அறிக்கேசு சாம வேதத்தை நான் படித்தேன் 1970. அது இவ்வளோ பெரிய புத்தகம் அன்பு சகோதரனே. அது இங்கிலீஷு, தமிழே, அப்புறம் ஹிந்தி, அப்புறம் வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருந்தது. இதில் தலைக்கீழாக படித்தேன். ஏன்னு கேட்டால், எல்லா மதங்களை பற்றி நான் தலைக்கீழாக படித்தேன். கடவுள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே நான் கிறிஸ்டின் ஆகிட்ட பிறகு நான் மறுபடியும் 7லேருந்து 10 வருடங்களாக வேதங்களை ஆராய்ந்தேன். அது மட்டும் இல்லை, முனிவர்களை பற்றி நான் ஆராய்ந்திருக்கிறேன். அன்பு சகோதரனை, இப்பொழுது ரிக் சாம அதர்வன வேதத்தில் உண்மையான கடவுளே, மறைக்கப்பட்ட கடவுளே அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதை நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பாக அதை எழுதினவர்கள் யார் என்று ஆராய்ந்தேன். எழுதினவர்கள் யார் என்று கேட்டால், எனக்கு 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் லியவன் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் லியவன் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு பெயர் தான் ஆசாரியர்கள் என்ற பெயர். பழைய காலத்தில் பட்டேம் ப்ளஸ் ஆசாரி, பட்டாச்சாரி என்ற பெயர். பட்டாச்சாரி என்றால் காஷ்மீரில் இப்பொழுது பட்டாச்சாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் பிராமணர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது: சத்தியம். இந்த பட்டயம் என்றால் சத்தியம் என்று கத்தியை கிடையாது. பட்டயம் என்றால் சத்தியம் என்ற பெயர். சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆசாரியர்கள், பட்டாச்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு இன்னொரு பேர் பிராமணர்கள் என்ற பெயர். பிரமத்தை அறிந்தவர்கள். பிராமணர்கள் என்றால் பிரமத்தை அறிந்த பிரம என்றால் கடவுள் என்ற பெயர். இந்த கடவுளை அறிந்தவன் ஒரே ஒரு மனுஷன் அந்த பிராமணர்கள் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. இவர்களுக்கு இன்னொரு பேர் பார்ப்பனர்கள் என்ற பெயர். இந்தியாவில் பார்ப்பனர்கள் என்ற பெயர். அதாவது மே மாதம் 2013 உயர்ந்த ஜாதி என்று சட்டத்தின் மூலமாக இவர்கள் பார்ப்பனர்களை இந்தியாவிலே உயர்ந்த ஜாதிகள் என்று சட்டமாக்கப்பட்டவர்கள் தான் பார்ப்பனர்கள். அது மட்டும் இல்லை, அந்தணர்கள். இவர்களுக்கு இன்னொரு பெயர் அந்தணர்கள் என்ற பெயர். அந்தணர்கள் என்ற கைபர் போலன் கணவாயின் வழியாக இந்த இந்தியாவிலே நுழைந்தவர்கள் என்ற பெயர். இவர்கள் இவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு இந்த இந்தியாவுக்குள்ளே அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மட்டும்தான் கோவில்களும் மூலஸ்தானத்தில் கருவறைக்கும் மூலஸ்தானத்திற்குள்ளே செல்பவர்கள். இவர்கள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இவர்கள் மட்டும்தான் செல்வார்கள் என்று அங்கே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, இவர்கள் யார் என்று கேட்டால், யூத மதத்தை சேர்ந்தவர்கள், கடவுளை பற்றி தெரிந்தவர்கள், கடவுளை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள், யூத ஜனத்தை சேர்ந்தவர்கள், கடவுளின் பிரதிநிதி அவர்கள், அதிக அறிவு படைத்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்போ இஸ்ரேல் இல்லையா? இஸ்ரேலில் போன வாரத்தில் தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற அறிவை காட்டில் 7 மடங்கு அறிவு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்குது. ஏற்கனவே 30 லட்சம் ஜனங்கள் மட்டும் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அறிவு பெற்றவர்கள் அவர்கள் என்று வேதங்களை ஆராய்ந்து தெளிவாக சொல்கிறது. அன்பு சகோதரி, இவர்கள் எழுதிய ரிக் சாம அதர்வன இந்தியாவுக்குள்ளே ரிக் சாம அதர்வன வேதத்தை இவர்கள் எழுதினார்கள். அன்பு சகோதரர்களை, முதல் நூலாக்கிய ரிக் வேதத்திலே பற்றி ஒரு வசனத்தையும், சாம வேதத்தில் பற்றி ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிமு 1000 முதல் நூலாக்கிய ரிக்வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் படித்தேன். இவ்வளோ பெரிய புத்தகம் அது. ரிக் சாம அதர்வன வேதத்தை நான் படித்தேன். அன்பு சகோதரர், 1970 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் நூலாக்கிய ரிக் வேதத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், 6வது வசனத்தில் 8வது வசனம், 42வது வசனம். ரிக் வேதத்திலே
முதல் நூலாக்கிய ரிக்வேதத்தில் 10வது அதிகாரத்தில் 3வது வசனம் 6வது வசனத்தில் 8வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதியாகிய மூலப்புருஷன், விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதியாக மூலப்புருஷன் தன்னைத்தானே இந்த உலகத்தில் பலியாக்கி மக்களுக்காக ரத்தத்தை சிந்துவார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாரு, அங்கே ரிக்வேதத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 6வது வசனத்தில் 8வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதியாக மூலப்புருஷன் தன்னைத்தானே பலியாக்கி மக்களுக்காக ரத்தத்தை சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்குது. அதாவது விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதி என்று சொன்னால் வானங்களை பூமியை சகலத்தை சிருஷ்டித்தவர் மட்டும் இல்லை, 9 கிரகங்களையும் மட்டும் படைத்தவர் மட்டும் இல்லை, மூலப்புருஷன் மட்டும் கிடையாது, தாய் தந்தை இல்லாதவர், ஆரம்ப முடிவு இல்லாதவர், தன்னைத்தானே பலியாக்கி இவர் தான் கடவுள், இவர் தான் என்னத்தமா தன்னைத்தானே பலியாக்கி மக்களுக்காக ரத்தம் சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, அதே போல சாம வேதத்தில், அதாவது கிபி இது எப்போ எழுதப்பட்டது, கிபி 1000 வருஷத்தில், அது கிமு 1000 வருஷத்தில் எழுதப்பட்டது. தாண்டலிய மகா பிரமாணத்தில், அதாவது சாம வேதத்தில் தாண்டலிய மகா பிரமாணத்தில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஜெகத் ரட்சகர் அங்கே சொல்லப்பட்டது வேற, விஸ்வகர்மா எனப்பட்ட பிரஜாபதி, இங்கே சொல்லுகிற ஜெகத் ரட்சகர். ஜெகத்னா இது ஜெகாம், இந்த ரட்சகர் என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற அர்த்தம். இந்த உடலுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்று அர்த்தம். ஜெகத ரட்சகராக பிரஜாபதியாக மூலப்புருஷன் தன்னைத்தானே பலியாக்கி மக்களுக்கு ரத்தத்தை சிந்தினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிபி 1000 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், இவ்வுலகில் மனிதனுக்காக யார் இந்த உலகத்திலே ரத்தத்தை சிந்தினார் என்பது மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதை அதிகமாக பேசுறதுக்கே எனக்கு நேரம் கிடையாது. அன்பு சகோதரர்களே, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் மனக்கதவை திறந்தால் அவனுக்குள்ளேயே நான் போஜனம் பண்ணுவேன், அவனுக்குள்ளேயே நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்புகிற பரலோக சமீபத்திருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு சகோதரனே சகோதரி, ரிக் இது சாம அதர்வன வேதத்தில், ரிக் வேதத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 6வது வசனத்திலே, 8ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்திலே, சாம வேத தாண்டலிய மகா பிரமாணத்தில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனம் 19வது வசனம், ஜெகத் ரட்சகராக இயேசு, ஜெகத் ரட்சகராக மூலப்புருஷன் தன்னைத்தானே பலியாக்கி இந்த உலகத்திலே மக்களுக்கு ரத்த சிந்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலேயே கோமனை கட்டின கடவுள் யார் என்று, அமெரிக்கா கடவுள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அமெரிக்கா கடவுள் கிடையாது. அவர் யார் என்று கேட்டால், இந்தியாவில் நான் இருக்கிற இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் உள்ள யூதயா நாட்டில் பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்தவர். அவர் தான் ஆசிய கண்டத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறந்தார். எல்லாரும் சொல்கிறாங்க அமெரிக்கா கடவுள், அவரே அமெரிக்கா கடவுள் கிடையாது. அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் மக்களுக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று உலகமே சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் தான் இந்த கார்டன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலியமாக உங்களோடு பேசுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.